சொல்லுவோமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீரினோடு வருவதினால், எதினா இது எதினா நீர் எனக்குள்ளே இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் என்னோடு இருப்பதினால். இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினால், எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினால். நம் தேவன் நம்மோடு இருக்கும்போது எப்பேற்பட்ட கசந்த மாறாவையும் அவர் மதுரமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். தைரியமாய் சொல்லுவோம். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது, பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுன்று, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கேர்சல் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நம்ம பார்த்து வருகிறோம். போன வாரத்தில் நம்ம பார்த்த காரியம், அந்த அசுத்தாவி பிடித்திருந்த அந்த மகனுடைய தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அந்த மகனுக்கு விடுதலைக்காக அவர் வேண்டிக் கொண்டதை நாம் பார்த்தோம். அப்போ இந்த சம்பவத்திலேருந்து போன வாரம் நம்ம பார்த்த காரியம், அப்படிப்பட்டவர்களுடைய வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த வேதனையை நாமும் உணர்ந்து அவர்களுக்காக பாரத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது தேவன் விடுதலையை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தொடர்ந்து அந்த சம்பவத்திலேருந்து விசுவாசத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்டவருக்காக நம்ம ஜெபிக்கும்போது அதில்
விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு சுகம் வேணும், நமக்கு ஒரு விடுதலை வேண்டும் அப்படின்னா நாம் விசுவாசத்தில் செயல்பட வேண்டும். வாசிக்க கேட்போம். மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது தன் மகனுக்கு விடுதலை வேணும் என்று சொல்லி இயேசுவின் இடத்துல அவர் வருகிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற காரியம் என்னென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவர் சொல்லுகிறது, உனக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்குறார். அப்போ நம்முடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. நாம் விசுவாசித்து செயல்படும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆண்டவரால் செய்ய முடியுமா முடியாதா என்பது ஒரு காரியம் அல்ல, ஆனால் நாம் விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பதுலாம் விஷயமே இருக்குது. உங்களால் விசுவாசிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அற்புதத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய வல்லமை அது அளவற்றது. அந்த வல்லமையில் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வல்லமையின் மீது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியை இல்லைன்னா ஒரு என்ன எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத அவர் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். அப்போ உங்களால் விசுவாசிக்க முடியும் என்றால் நீங்கள் நம்புவீங்கன்னா எல்லாமே ஆகும் அப்படின்றத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உன்னால் விசுவாசிக்க முடியும் அப்படின்னா இந்தந்த காரியம் ஆகும், இல்லை இவ்வளவு ஆகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவர் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய விசுவாசம்தான் நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு திறவுகோலாய் இருக்கிறது. அப்போ தேவனிடத்துல அவர் வல்லமை அளவற்ற வல்லமையாக இருக்கு. எல்லாவற்றிலும் அவருடைய வல்லமை வெளிப்பட முடியும். அப்போ எந்தெந்த பகுதியில் நம்ம விசுவாசிக்கிறோமோ, எந்தெந்த காரியத்துக்குள்ள நம்ம விசுவாசத்தை செயல்படுத்துகிறோமோ அந்தந்த பகுதிகளில் நாம் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த ஒரு பொக்கிஷ சாலையில் ட்ரெஷர் அது ஒரு லாக்கரில் இருக்குது அப்படின்னும் போது பலவிதமான லாக்கர்ஸ் இருக்குது, பலவிதமான நன்மைகள் பெட்டியில் வச்சு பூட்டப்பட்டிருக்கு. அப்போ அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சாவி நமக்கு அவசியம். அந்த சாவியை வச்சு நம்ம திறக்கும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிற அந்த நன்மை, அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம பார்க்கும் பொழுது சாவி விசுவாசமாக இருக்கிறது. ஏன்னா எல்லாமே சிலுவையில் தேவன் நமக்காக சம்பாதித்து கொடுத்து விட்டார், எல்லாமே ஆயத்தமாக இருக்குது. ஆனால் அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த திறவுகோல் ஆகிய விசுவாசம் அவசியமாய் இருக்கிறது. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசிக்க கூடுமானால் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அது கிடைக்கும். இப்போ பாருங்கள், விசுவாசம்தான் நாம் பதிலை பெற்றுக்கொள்வதற்கு திறவுகோலாய் இருக்கிறது. அப்போ விசுவாசம் இல்லாமல் அந்த ட்ரெஷர் பாக்ஸ் நம்ம கையில் இருக்கலாம். அந்த ட்ரெஷர் பாக்ஸை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார், வேத வசனத்தில் இருக்குது. எல்லா நன்மைகளும் வேத வசனத்தில் இருக்குது. அது ஒரு பொக்கிஷ சாலையாக இருக்கிறது. அப்போ இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை திறந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் விசுவாசம் அவசியமாய் இருக்கிறது. கையில் வேத புத்தகத்தை வச்சுருந்துருக்கலாம், வசனங்களை நம்ம வைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதை விசுவாசிக்கும் போது தான் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறது. நாம் விசுவாசிக்கும் போது தான் அதன் பலன், அதன் ரிசல்ட்டை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிகிறது. ஆகையால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், உன்னால் விசுவாசிக்க முடியும்னா இன்றைக்கி நீ அற்புதத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எல்லாவற்றிலையும் நீ விசுவாசமாக செயல்பட்டினா எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய். அதான் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் ஆகும். அப்போ எல்லாமே நடக்கும் நம்ம விசுவாசிக்கும் போது. ஆகையால் இன்றைக்கி விசுவாசிப்போம். விசுவாசத்தில் நாம் தளர்ந்து போகாதபடிக்கு விசுவாசிக்க நாம் செயல்படுத்துவோம். விசுவாசத்தை நாம் செயல்படுத்துவோம். அப்பொழுது நாம் சுகந்தரித்து கொள்வோம்.
விசுவாசம் என்னும் திறவுகோலை நாம் பயன்படுத்தும் போது பொக்கிஷ சாலையில் இருக்கிற எல்லா நன்மைகளும் எல்லா பகுதிகளிலும் நமக்கு விடுதலை உண்டு, சுகம் உண்டு, செழிப்பு உண்டு, நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, எல்லாமே உண்டு. இது எல்லாமே நம்ம எதில் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தா வசனம் சொல்லுது, விசுவாசிக்க கூடுமானால், உன்னால் விசுவாசிக்க முடியும் என்றால். அப்போ நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அடுத்தது மார்க்கு 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அப்போ நீ விசுவாசிக்கிறியான்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்ட பொழுது அந்த தகப்பனுடைய பதில், அதை தான் நம்ம இப்போ வாசிக்க கேட்டோம். அவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் இந்த அவ்விசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படியாய் செய்யும். அப்போ அவருடைய இருதயத்தில் விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் இருந்ததுனால தான், விசுவாசம் அவர் இயேசு கிறிஸ்துவால் என் மகனுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் நம்பினதுனால தான் அவர் என்ன பண்ணார்? கூட்டிகிட்டே வந்தார் இல்லைங்களா? அந்த மகனை கூட்டிகிட்டு வருவது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆகையால் அந்த மகனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு நன்மை செய்ய முடியும் என்று அவர் விசுவாசித்தார். அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்லும்போது பார்க்குறோம், அவருக்குள்ள விசுவாசமும் இருக்குது, அதே நேரத்தில் அவருடைய இருதயத்தில் அவ்விசுவாசமும் இருக்கிறது. இப்போ பாருங்கள், ஒரு டம்ளரில் நம்ம தண்ணியை ஊற்றும் போது பாதி தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குது? பாதி தண்ணி இருக்குது. அப்போ மீதி அந்த இடத்துல காற்று இருக்குது இல்லைங்களா? அதுபோல் நாம் விசுவாசத்தினால் நிரப்பப்படாத இடம் அது அவ்விசுவாசத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஆகையால் இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, எனக்கு விசுவாசம் இருக்கு ஆண்டவரே, ஆனால் போதுமான அளவு விசுவாசம் இல்லை. அந்த இடத்துல இன்னும் என்ன இருக்குது? அவிசுவாசமும் இருக்குது அப்படின்னு தன்னுடைய நிலையை, மெய்யான நிலையை அவர் அந்த இடத்துல இயேசுவின் இடத்துல தெரிவிக்கிறதை, இருதயத்தை திறந்து தன்னுடைய இருதயத்தை இயேசுவுக்கு அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா முழுமையாக விசுவாசம் நிரம்பி இருக்கும்போது நம்ம அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். அப்போ அவிசுவாசத்திற்கு காரணம் என்னவா இருந்திருக்கலாம்? அந்த மகன் சிறு வயதுலேருந்தே அந்த வேதனையை அனுபவித்து கொண்டு இருந்ததுனால, ஒருவேளை இதுலேருந்து சுகம் கிடைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி உண்டாயிருக்கலாம். இல்லை சீஷர்களால் இந்த மகனுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்ததுனால, அப்போ இந்த சீஷர்கள் செய்ய முடியலையே, இயேசுடைய சீஷர்கள் தானே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம், கலக்கம், அவிசுவாசம் வந்திருக்கலாம். அப்போ நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நமக்கு உள்ள கலக்கம் வருகிறது, பயம் வருகிறது. அப்போ சூழ்நிலையை நாம் பார்க்காதிருப்போமாக. இப்போ சூழ்நிலையில் பார்க்கும்போது நமக்குள்ள விசுவாசமும் இருக்குது, ஆண்டவரால் செய்ய முடியுன்றது நமக்கு தெரியும். ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது எனக்கு நடக்குமா, இல்லை இந்த காரியம் நடக்குமா, இப்படிப்பட்ட பிரச்சனை மாறுமா, இவ்வளோ பெரிய பயங்கரமான வியாதி தீருமா? ஸோ இப்படிப்பட்ட எண்ணங்கள். ஏனென்றால் நாம் இயேசுவையும் பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தையும் நம்ம பார்க்குறோம், அதே நேரத்தில் சூழ்நிலையும் பார்க்குறோம், சூழ்நிலையின் பயங்கரமான அந்த காரியத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ ரெண்டுமே இருக்கும்போது அந்த இடத்துல விசுவாசமும் இருக்குது, அவிசுவாசமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இந்த இரண்டும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அவன் அற்புதத்தை காண முடியாது. அப்போ இந்த தகப்பன் இயேசுவினிடத்தில் அதை தெரிவிக்கும் பொழுது, நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் அவிசுவாசமும் எனக்குள்ளே இருக்குது, அவிசுவாசமும் என்னோட போராடுது, நான் விசுவாசிக்கக்கூடாதபடிக்கு இந்த சூழ்நிலைகள், இந்த காரியங்கள், இந்த எண்ணங்கள் என்னை தாக்குகிறது, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் கேட்குறத நம்ம பார்க்குறோம். அப்போ எப்போ நம்மளால் விசுவாசிக்க முடியலையோ, எப்போ நம்ம சோர்ந்து போகிறோமோ, இல்லை எப்போ விசுவாச அளவில் நம்ம குறைந்து போகிறோமோ, அப்போ நம்ம என்ன செய்யலாம்? எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த தகப்பனை போல் நம்ம கேட்கலாம். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிறத பார்க்கிலும், என்னால் முடியலை, என்னால் விசுவாசிக்க முடியல,
எனக்கு இந்த சூழ்நிலை அவிசுவாசத்தை உண்டு பண்ணுது, பயத்தை உண்டு பண்ணுது, சந்தேகத்தை உண்டு பண்ணுது அப்படின்றத அந்த உண்மையை நாம் தேவனிடத்தில் சொல்லி நம்ம உதவி கேட்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எப்படி உதவி செய்கிறார் நான் நிச்சயமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை இந்த தகப்பன் பேசின அடுத்த வசனத்திலேயே இயேசு என்ன சொல்கிறார், அந்த மகனை கூப்பிட்டு அந்த மகனுக்கு விடுதலையை கொடுக்குறார். அப்போ நம்முடைய நிலைமையை நம்ம ஒத்துக்கொள்ளும் போது, என்னால் விசுவாசிக்க முடியல அப்படின்றத இயேசுவினிடத்தில் நம்ம சொல்லும்போது அவர் நம்மை விசுவாசத்தினால் நிரப்பி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாஞ்சியை அவர் பார்க்கிறார். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போவதை பார்க்கிலும் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து, எங்கே நமக்கு பிரச்சனை, எது நமக்கு பயமாக இருக்குது, எது நமக்கு குழப்பத்தை கொடுக்குது, எது சந்தேகத்தை கொடுக்குது, இல்லை எவ்வளோ தூரம் என்னால் விசுவாசிக்க முடியுது, எப்போ என்னால் விசுவாசிக்க முடியல, இதை நாம் இருதயத்தை திறந்து தேவனிடத்தில் நாம் சொல்லும்போது அவர் நமக்கு சகாயராய் இருக்கிறார், அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதுதான் அவர் வாஞ்சிக்கிறார். அப்போ அவருடைய வாஞ்சை அதுவாய் இருக்கிறபடினால், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய வாஞ்சையும் என்னுடைய வாஞ்சையும் ஒன்று தான், நான் விடுதலை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர் அந்த வாஞ்சையை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அப்போ விசுவாசிக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகளை அவர் தகர்த்தி எறிந்து நமக்கு விசுவாசத்தை கொடுத்து நாம் சுதந்தரித்து கொள்ளும்படியான கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நாம் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், விசுவாச அளவில் நிரம்பி இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் நாம் விடுதலைகளையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் நம்ம பார்க்குற காரியம், நாம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போதும் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். மற்றவங்களுக்கு ஒரு அற்புதத்தை நம்ம பெற்று கொடுக்க வேண்டும் என்றால் நமக்குள் விசுவாசம் காணப்பட வேண்டும். அது இந்த சம்பவத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். மத்தேயு 17 நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சீஷர்களால் அந்த இடத்துல அந்த மகனுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. அதை தகப்பன் சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிற காரியம், விசுவாசம் இல்லாமல் மாறுபாடான சந்ததியாய் நீங்கள் இருக்கிறீங்க. எப்போ நீங்கள் விசுவாசிக்க போகிறீங்க, எப்போ நீங்கள் அற்புத அடையாளங்களை செய்ய போகிறீங்க, எவ்வளோ நாள் அவங்க கூட இருக்க போகிறேன், எவ்வளோ நாள் அவங்க கூட பொறுமையாக இருந்து இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கேட்குறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒரு அற்புதத்தை நாம் செய்வதற்கும் விசுவாசம்தான் அடிப்படை காரியமாய் இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் நம்ம அற்புதத்தை செய்ய முடியாது. அப்போ விசுவாசம் இல்லாமல் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், சீஷர்களை அவர் அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக அதிகாரத்தை கொடுத்து அவர் அனுப்பின தேவனாக இருக்கிறார். இப்போ இந்த காரியத்தில் அவங்களால ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. அப்போ மாறுபாடான சந்ததி அப்படின்னு பார்க்கும்போது, எதிர்பார்க்கிற வண்ணமாக நீங்கள் இன்னும் செயல்படவில்லை. நீங்கள் மாறாக, நான் எதிர்பார்ப்புக்கிறதற்கு மாறாக நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்கிறீங்களே. எப்போ நீங்கள் என்னுடைய எதிர்பார்ப்பை அறிந்து அதற்கேற்றபடி செயல்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்தில் கேட்குறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சிந்தை என்ன? நாம் அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் அவருக்கு நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம். அப்போ அவருடைய திட்டத்தோடு எப்போ நம்ம கனெக்ட் ஆக போகிறோம், அவருடைய எண்ணத்தின்படியாக நம்ம எப்போ செயல்பட போகிறோம், அதுதான் தேவனுடைய பாரமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், என்னுடைய நாமத்தினால நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு சொல்கிறாரே. ஏன் நம்ம விசுவாசத்தோடு கேட்கக்கூடாது, மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடாது? நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நான் செய்ததை பார்க்கிலும் மிகவும் பெரிய காரியங்கள் உங்களால் செய்ய முடியும்னு ஆண்டவர் சொல்கிறாரே. அப்படியானால் தேவன் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கறது என்ன? நாம் விசுவாசித்து
அவர் செய்த அற்புதங்களை பார்க்கிலும் இன்னும் அதிகமான அற்புதங்களை, இன்னும் பெரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். அப்போ அந்த சித்தத்துக்குள்ள அவருடைய விருப்பத்தை எப்பொழுது நாம் நிறைவேற்ற போகிறோம், எப்படி நிறைவேற்ற போகிறோம்? அப்போ எவ்வளவு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பொறுமையாக இருக்க போகிறார், இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை சுற்றி எவ்வளோ தேவையில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பலவீனத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் விடுதலை தேவையான சூழ்நிலையில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கட்டுகளில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் சாபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேக தடைகள், பிசாசின் போராட்டங்களில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இன்னும் தேவனை அறியாமல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கெல்லாம் விடுதலை வேணுமே. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் விசுவாசித்தோம் என்றால், விசுவாசத்தோடு அவர்களுக்காக நாம் பாரப்படுவோம் என்றால், ஜெபிப்போம் என்றால், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கரங்களை அவங்க மேலே வச்சு ஜெபிப்போனா அவங்களுக்கு சுகம் உண்டாகும் என்று வார்த்தையில் நம்ம பார்க்கிறோமே. அப்போ நமக்குள்ள விசுவாசம் கடந்து வர வேண்டும். விசுவாசித்து செயல்படுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படி விசுவாசித்து நம்ம செயல்படும் போது தேவன் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இன்னைக்கு நம்ம விசுவாசத்தில் பலப்படுவோம். விசுவாச அளவில் நாம் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்போம். தேவன் உங்களை கொண்டும் அற்புதங்களை செய்வார். உங்கள் மூலமாக சுற்றி இருக்கிற ஜனங்களை தேவன் விடுவிப்பார். அதுதான் அவருடைய விருப்பம், திட்டம். அப்போ நாம் விசுவாசிக்க கூடும் என்றால் தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். ஆகையால் விசுவாசித்து எழும்பி செயல்படுவோம், அநேகரை விடுவிப்போம், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் அவர் எல்லா அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரே. இயேசு நம்ம கூப்பிடும்போது அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார், அவர் இங்கே இருக்கிறார், அவருடைய பிரசனம் இருக்கிறது. அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை நிச்சயமாக வெளிப்படும். தைரியமாக செயல்படுங்க, விசுவாசித்து செயல்படுங்க. அற்புதங்கள் நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்ப்பீங்க. அந்நாட்களில் தங்கள் கண்களினால் அப்படிப்பட்ட அற்புதங்களை ஜனங்கள் கண்டார்கள். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் தான் தேவன் அப்படியாக பயன்படுத்த விரும்புகிறார். அப்போஸ்தலர் காலங்களில் பார்க்குறோம், ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பொழுது ஒவ்வொரு சீஷர்களும் எப்படி வல்லமையான அற்புதங்களை செய்தார்கள். இன்னைக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கிற இவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தில் நிரப்பப்பட்டு அநேக அற்புத அடையாளங்களை அவர்களால் செய்ய முடிந்ததே. இன்னைக்கு நாம் கூட விசுவாசிக்கும் போது தேவன் நம்மையும் அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறார், நம்மையும் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு செயல்படுவோம். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நாம் செய்வோமாக. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? சீஷர்கள் ஏன் எங்களால் துரத்த முடியல அப்படின்னு கேட்டப்ப, உங்களுக்கு விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாததினால் உங்களால் இந்த காரியத்தை செய்ய முடியல அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், பெரிய மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழுன்னு சொன்னாலும் அது விழும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், கடுகு என்பது ஒரு சிறிய சின்ன கடுகு இல்லைங்களா, உருண்டை. அவ்வளோண்டு விசுவாசம் இருந்தால் கூட பெரிய மலையை அது பெயர்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த சின்ன அளவு, கடுகு அளவு நமக்கு விசுவாசம் இருந்தாலும் அதில் கலப்படமற்ற விசுவாசமாக இருக்கும்போது அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கலப்படமற்ற விசுவாசம், அதை நம்ம பார்த்தோம். விசுவாசமும் அவிசுவாசமும் ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னு அதில் பிரயோஜனம் இல்லை. ஆனால் விசுவாசம் மாத்திரம், கடுகு அளவு மாத்திரம் இருந்துச்சுன்னா கூட அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும். அப்போ விசுவாசிகளால் நடக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அசுத்தாவியில் துரத்துவாங்க, அவங்க கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு சுகம் உண்டாகும், நவமான பாஷைகளை பேசுவார்கள்,
விஷமானதை குடித்தா அது அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, அது சேதப்படுத்தாது. அப்போ பாருங்கள், இவ்வளவு வல்லமை இருக்கிறது. தேவன் இவ்வளோ வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த வல்லமையை நாம் செயல்படுத்த நமக்கு கலப்படமற்ற விசுவாசம் அவசியம். விசுவாசம் மாத்திரம் வேண்டும். விசுவாசத்தை நாம் காத்து கொள்வோம் என்றால் பெரிய பர்வதம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய அசுத்த ஆவியின் கிரியையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவைகள் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆகையால் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும், கலப்படமற்று காத்து கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்வோம் என்றால் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிற காரியம் மார்க்கு 9:29. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது இது ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும், உபவாசித்து ஜெபிப்பதனால தான் இப்படிப்பட்ட பிசாசுகள் புறப்பட்டு போகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய விசுவாசத்தில் நம்ம நிலை நிற்க வேண்டும் என்றால், நம்முடைய விசுவாசம் கலப்படமற்ற விசுவாசமாக, அந்த விசுவாசம் நிரம்பி வழிகிற விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உபவாசித்து ஜெபிக்காமல் நம்ம விசுவாசத்தில் நிலை நிற்க முடியாது. இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளை துரத்தக்கூடிய வல்லமை, அந்த விசுவாச லெவல், அது அப்படிப்பட்ட விசுவாச லெவலில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நாம் உபவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது, உபவாசித்து தேவனுடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறார். நமக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம், பயம், குழப்பம் இவையெல்லாம் நம்ம உபவாசித்து ஜெபிக்கிற வேளையில் நம்மை விட்டு விலகி போகும். அப்போ நம்முடைய விசுவாசம் அது உறுதிப்படும், நிலை நிற்கும். அப்போ விசுவாசத்தில் நம்ம நிலை நிற்கும் போது இப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் செய்ய முடியும். ஆகையால் உபவாசமும் ஜெபமும் அது அவசியமாய் இருக்கிறது. ஆகையால் உபவாசித்து ஜெபித்து நாம் செயல்படுவோம் என்றால் நம்ம விசுவாசத்தில் தளர்ந்து போக மாட்டோம். பயம் வந்துடாது, கலக்கம் வந்துடாது, சந்தேகம் வந்துடாது. அப்போ நம்முடைய விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ள முடியும். இந்த ஜெபம், இந்த உபவாசித்து நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபம் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறது. ஆகையால் விசுவாசம் காக்கப்படுவதனால நாம் வெற்றியாக வாழ முடியும். நாம் அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ளவும் முடியும், அற்புத அடையாளங்களை மற்றவங்களுக்காக பெற்றுக் கொடுக்கவும் முடியும். தேவன் அந்த கிருபை நமக்கு கொடுப்பாராக. ஆகையால் இப்படி நம்ம விசுவாசித்து ஜெபிக்கும் போது எப்படி தேவனுடைய கிரியை வெளிப்படுகிறது, இந்த சம்பவத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். வாசிக்க கேட்போம். மார்க்கு 9:26 மற்றும் 27 வசனங்கள். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்துப்போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அசுத்தாவை அதட்டி விரட்டின பொழுது அவன் அந்த அசுத்தாவி அந்த மகனை அலக்கழித்து செத்து போனவனை போல் அது விட்டு விட்டு சென்றது. இப்போ அநேகர் பார்க்கும்போது சொன்னாங்க, ஐயோ மரித்து போயிட்டான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி விட்ட பொழுது அவன் சுகமாய், ஆரோக்கியமாய், விடுதலை பெற்றவனாய் அவன் எழும்பினான். நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில் அப்படியாக நாம் விசுவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, விசுவாசித்து நாம் மற்றவங்களுக்காக போராடி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையின் காரியம் அப்படியாக அந்த சூழ்நிலையில் அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு அப்படிப்பட்ட அசுத்தாவின் போராட்டங்கள் நம்மை கொண்டு போய் நிறுத்தலாம். ஆனாலும் தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். மரித்து போயிட்டான் அப்படின்ற நிலையில் இருந்தும் தேவன் ஜீவனை கொடுக்க முடியும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலையில் இருந்தும் தேவன் புதிய துவக்கத்தை உண்டு பண்ண முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியாக பிசாசு உங்களோடு போராடி கொண்டு இருப்பான் என்றால், அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படி நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கி ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அவர் உங்கள் கரத்தை பிடிச்சி உங்களை தூக்கி விடுறார். குழியிலிருந்து அவர் உங்களை தூக்கி விடுகிறார். அவரை துதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக. ஏனென்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படியாக
ஒன்றுமில்லாமல் போன அந்த மகனை மீண்டும் கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்தின பொழுது முழுமையான விடுதலைக்குள்ளே அவன் கடந்து வந்தான். இன்னைக்கு முழுமையான விடுதலையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்களாக. நாம் இப்படிப்பட்டவருக்கு செபிக்கும்போது தேவன் முழுமையான விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் விசுவாசத்தோடு நம்ம செயல்படுவோம். அடுத்ததாக லூக்கா 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்து, இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மகனை சுகப்படுத்தி மீண்டும் தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். நாம் எதை கிறிஸ்துவை நம்பி அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அது ஒருவேளை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிற நபர்களாக இருக்கலாம். அவங்கள நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் கையில் எடுத்தார்னா அவர் அதை சீர்படுத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு முழுமையான விடுதலைக்குள்ள அந்த மனிதர்களை நடத்தி மீண்டும் நம்முடைய கரத்தில் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். புதுப்பிக்கப்பட்டவர்களாய் அவர் நம்ம கையில் கொடுக்கிறார். அவங்க சுகப்பெற்றவர்களாய் அவர்கள் நம்ம கையில் கொடுக்கிறார். அவங்க விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் நம்ம கையில் கொடுக்கிறார். நாம் தேவனிடத்தில் கொடுத்ததை அவர் நமக்கு மீண்டும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்ம கொடுக்கும்போது அது ஒரு ஆசீர்வாதமற்ற நிலைமையில் இருந்திருக்கலாம், அந்த சூழ்நிலை ஆசீர்வாதமற்ற நிலைமையில் இருந்திருக்கலாம், அந்த நபர்கள் அப்படியான ஒரு நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரத்தில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் நம்மக்கிட்ட மீண்டும் கொடுக்கும் பொழுது அவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆசீர்வாதத்தினால் நிறைத்து அவர்களை தேவன் மீண்டும் நம் கையில் ஒப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும்போது தேவன் இப்படிப்பட்ட அருமையான கிரியைகளை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்தில் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்கள் கையில் நாங்கள் விசுவாசத்தோடு கொடுக்குறோம், நீங்கள் உங்கள் சித்தம் போல் இந்த காரியத்தில் நீங்கள் உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. இந்த நபருடைய வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கன்னு தைரியமாக ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் அருமையாய் அற்புதமாய் காரியங்களை செய்கிறத நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, இங்கே நம்ம பார்க்குறோம், ஜனங்கள் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு செய்த அற்புதம் அப்படியான ஒரு அற்புதமாய் இருந்தது. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மூலமாக அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த அதிசயமான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். இன்றைக்கி நம்மை நாமே அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் கிருபையுள்ளவர் அப்பா. இந்த நேரத்துலையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்பா, உங்கள் கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்புவிக்கும் போது நீர் எங்களை விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களுடைய குறைகள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய சூழ்நிலைகளை உங்கள் கையில் நாங்கள் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அப்பா, இழந்து போயிடுவோம் நினச்ச காரியங்களை எல்லாம் நீங்கள் மீண்டும் புதுப்பித்து எங்கள் கையில் கொடுக்குற தேவனாய் இருக்கிறீங்களே. இந்த நேரத்தில் அப்பா, அப்படியாக எங்கள் சூழ்நிலை, நெருக்கங்கள், பலவீனங்கள் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்களுக்கு அறிந்தவர்கள், வேதனைப்படுகிறவர்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் சுகம் கடந்து வரட்டும், இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கடந்து வரட்டும். விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா கர்த்தாவே, எங்களுடைய விசுவாசத்தை இந்த நாளில் நீங்கள் கட்டி எழுப்பி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. விசுவாசத்தில் எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி. இப்போ ஒருவேளை எனக்கு விசுவாசமும் இருக்குது, அவிசுவாசமும் இருக்குது, பயமும் இருக்குது, கலக்கம் இருக்குது அப்படின்னு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்பார்கள் என்றால் இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. அப்பா, அவருடைய அவிசுவாசங்களை நீக்கி போட்டு, பயங்களை நீக்கி போட்டு, கலக்கங்களை நீக்கி போட்டு விசுவாசத்தினால் அவங்களுடைய இருதயங்களை இப்பொழுது நீர் நிரப்புவீராக. விசுவாசத்தின் ஆவியானவரை ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. விசுவாசத்தினால கட்டி எழுப்புவீராக.
விசுவாசத்தோடு இப்பொழுது நாங்கள் ஒரு மனதோடு கேட்கிறோம் அப்பா. அப்பா, நன்மை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக ராஜா. அப்பா, எங்கள் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். எங்களுடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை பயன்படுத்துங்க அப்பா. உங்களுடைய கரத்தில் நாங்கள் எங்களை விட்டு கொடுக்குறோம். உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். யாருக்கெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமோ அவர்களுக்கெல்லாம் எங்களை எடுத்து ஆசீர்வாதமாய் நீர் மாற்றுவீராக, பயன்படுத்துவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. விசுவாசிப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். விசுவாசிப்போம், மற்றவங்களுக்கு அற்புதங்களை பெற்றுக் கொடுப்போம். ஆமென்.